தம்பி டீ இன்னும் வரல. வணக்கம். ரோஸ்டர் நியூஸ் டீ அண்ட் ட்ரோல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய விவாத நிகழ்ச்சியில நம்ம பல விஷயங்களை நம்ம ரொம்ப சுவாரஸ்யமா செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த விதத்துல இன்னைக்கு நம்ம பல டைட்டில்கள்ல நீங்க பார்க்க போறோம். ஒன்னு ஓட்சோரி, ரெண்டாவது மணிப்பூர், நேபாள் கலவரம், அடுத்ததா இங்கேயும் நெப்போட்டிசம் இருக்கிறதா அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக ஓட்சோரி. இந்த ஓட்சோரி பத்தி ஏதோ எக்ஸ்க்ளூசிவா ஒரு தகவலை இவரு சேகரிச்சு ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி அவரோட தன்னுடைய ஒட்டுமொத்த மூளை உழைப்பு எல்லாத்தையுமே சிந்தி, வேர்வை சிந்தி, ரத்த சிந்தி எடுத்துட்டு வந்திருக்காரு. அது எக்ஸ்க்ளூசிவா இல்லைன்னா மட்டும் இருக்கட்டும், அன்னைக்கு இருக்கு அவருக்கு. நீங்க சொல்லுங்க, என்ன கொண்டு வந்திருக்கு? போன மாசம் அவர் ராகுல் வெளியிட்டார்ல பிடிஎஃப், இதான் பிடிஎஃப் ஃபைல் இங்க அப்லோட் பண்ண பிடிஎஃப் ஃபைலே கிடையாது. அது மியான்மர்ல இருந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. என்னங்க வெளிநாட்டு கைக்கூலிங்க அவரு. அங்க இருந்து அவர் இயக்குறாங்க எல்லாருமே. இங்கிட்ட ஆதாரம் இருக்கு, நான் காட்டவா? இங்க பாருங்க, 6 மணி நேரம் டிஃபரெண்ட். இங்க அப்லோட் பண்ணதுக்கும் இந்தியன் டைமுக்கும் அதுக்கும். மேல இந்தியன் டைம் இருக்கா, கீழே பாருங்க வெளிநாட்டு டைம் இருக்கா. 6 மணி நேரம் டிஃபரெண்ட்ல அவர் அப்லோட் பண்ணிருக்காரு. வெளிநாட்டுல இருந்து இயக்குறாங்க அவரை. பெரிய மேட்டரா இருக்கும் போல இருக்கு. மேடம், உங்க தரப்பு நீங்க சொல்லுங்க. நான் ஒரு ஆதாரம் காட்டவா சார்? இது யாரோட ஃபைலு? பிஜேபி ஃபைலு. இதை அப்லோட் பண்ற மாதிரி. அதே மியான்மர், அதே 6 மணி நேரம் டிஃபரெண்ட் காட்டுதா சார்? இதெல்லாம் ஒரு பக்கு சார். இது ஒரு விஷயம்னு எடுத்துட்டு வந்து எப்படி ஒரு விஷயத்த திசை திருப்புறது, மடை மாற்றுறதுன்னு இவங்க கிட்ட இருந்து தான் சார் கத்துக்கணும். மேடம், இந்த Facebookல பாஸ்வேர்டை மறந்துட்டா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து ஓடிபி கொடுத்து புது பாஸ்வேர்டை கட்ட வச்சுட்டாலே நாங்க ஒரு ஹேக்கர்னு நினைச்சுக்கிறாங்க மேடம். நீங்க தம்பிங்க பாருங்க, அதாவது நீ இன்ஸ்டாகிராம்ல லாஸ்டா நீ எங்க லாகின் பண்ண அப்படின்னு ஒரு பாக்குறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீ பார்த்தன்னு வையேன், நீ போகாத இடத்துல காட்டுது. எனக்கே கூட கொலம்பியா காட்டுது, அப்படி காட்டுது, கோயம்புத்தூர் காட்டுது, நீ டெல்லிலாம் காட்டுது. ஒரு அந்த பக்கம் நான் போனதே இல்லை, அதெல்லாம் காட்டுது. அது ஒரு பக்கு. அதாவது வேற எதையாவது கொண்டு வந்து இங்க திணிக்க கூடாது, புரியுதா? உனக்காக இந்த எபிசோட மன்னிச்சு விடுறேன். அடுத்ததாக, இந்தியாவில் நெப்போட்டிசம் இருக்கிறதா இல்லையா அப்படின்னு பேசுறதுக்காக நம்மளுடைய சங்கீதரப்பு வந்திருக்காங்க. நீங்க சொல்லுங்க, நெப்போட்டிசம் இந்தியாவில் இருக்கிறதா இல்லையா? எங்க இந்த கேள்விக்கெல்லாம் பதில் உங்களுக்கே தெரியும். நம்ம ஜி எப்படி வந்தாரு? அவர் தம்பி எதனா தெரியுமா? அவங்க அம்மாவை பத்தி தெரியுமா? அவங்க அம்மா எல்லாம் கியூல நின்னு காசு வாங்குறாங்க. நார்மலான இதுல இருந்து வந்தவருங்க. நம்ம சின்னஜியும் பெரியஜியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு நாட்டுக்காக முன்னேறி வந்தாங்க. உண்மையா சார்? கண்டிப்பா, நிச்சயமா இதை நான் ஏத்துக்கிட்டே ஆகணும். உண்மையில நெப்போட்டிசம்லாம் நம்ம இந்தியாவில இல்லைங்க. இந்த மாதிரி ஆட்களுக்காகவே டேட்டாவோட வந்திருக்கேன். சொல்லுங்க. ஜெய்ஷா யாரு சார்? அதாவது எந்த ஒரு கிரிக்கெட் நாலேஜும் இல்லாம பிசிசிஐ ஐசிசி சேர்மன் வரைக்கும் பதவி உயர்ந்துகிட்டே போயிருக்கு ஒரு வருஷமும். இது எப்படி கேளுங்க. அதை விடுங்க. அடுத்து ரோஹன் ஜேட்லி, அவர் யாரு? அவங்க பையன். அவரும் அதே மாதிரி டெல்லி கிரிக்கெட் அசோசியேஷன்ல இருக்காரு. அவருக்கும் ஒரு பதவி இருக்கு. அதே மாதிரி எல்லாருக்குமே சார் அந்த சிந்தியா குடும்பம் இருக்குல்ல, அவங்க பையனும் அப்படிதான். இவரு அஜித் திவாரி, அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அந்த 2 பசங்களுக்கும் அப்படிதான். இதெல்லாம் விடுங்க சார். நிதின் கட்கரி பெட்ரோல்ல எத்தனை நாளை கலந்து விட்டாங்களே, அவங்களுக்கு போன வருஷம் வரைக்கும் 17 கோடி இருக்கு சொத்து மதிப்பு. இப்ப 510 கோடியா உயர்ந்திருக்கு. இதெல்லாம் யாருக்கு லாபம்? அவர் கட்கரியோட பசங்களுக்கு தானே இந்த லாபம் போய் சேருது. இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் நெப்போட்டிசம் தானே சார்? அதாவது இந்த நெப்போட்டிசம் இந்தியாவில மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாநிலங்கள்லயும் கூட இருக்கு. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டான்னு வைங்களேன், இங்க இருக்கிற கவுன்சிலரோட புருஷன், கவுன்சிலரோட மாமனார் மாமியார், அப்புறம் கவுன்சிலரோட புருஷனோட டிரைவர், கவுன்சிலரோட புருஷனோட டிரைவரோட எழுத்த வீட்டுக்காரர், பின்னாடி வீட்டுக்காரர், அப்புறம் எம்எல்ஏ வீட்டுக்கு பால் போடுறவர், இப்படி பல பேர் இந்த பேரெல்லாம் யூஸ் பண்ணி பெரிய பெரிய ஆளுங்களா ஆயிடுறாங்க. எனக்குலாம் ஒரு தெரிஞ்ச ஒரு எம்சி இருக்காரு. எம்சிக்கெல்லாம் சம்பளமே இல்லைங்கிறாங்க. எம்சி ஆகி வெளில வரும்போது பாக்குற 4 மாடி வீட்டை கட்டி அழகா இருக்கிறாரு. எங்க போட்டாலும் வந்துடுறாரு. அதாவது தமிழ்நாட்டில், இந்தியாவில் நெப்போட்டிசம் இருக்கு. சத்தியமா அக்செப்ட் பண்ணி தான் பாக்குறீங்களா? ஏன்னா அங்க போராட்டம் திடீர்னு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாம் முடக்கிறதெல்லாம் நியாயமே இல்லை. தூங்கி எந்திரிச்ச உடனே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கை தான் நிறைய பேர் பாக்குறாங்க. வேலையெல்லாம் அவ்வளவு இதுவா இருக்கு. நீ எங்களை பத்தி பேசவே கூடாது, உன்னோட வேற அறுக்கிறேன் அப்படின்றதெல்லாம் ஜனநாயகமா அது சொல்லுங்க. சரி, நம்ம அதை விடுங்க மேடம். கருத்து சொல்லிக்கே இருக்கோம். நேபாள் பற்றி எரிகிறது. இந்தியா, நம்ம ஜி அடுத்து என்ன செய்வார்? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? 2015 நம்ம ஜி அங்க போனார்ல. ஆமா, அப்பவே அது இந்து ராஷ்டிரமா அறிவிக்க சொன்னார்ல. அப்பவே அதை அறிவிச்சிருந்தாங்கன்னா நேபாளுக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காரு. தானே மேடம்? சார், அவர் போய் அறிவிக்க சொல்றாரு. உடனே அவங்க நேபாள அரசு என்ன சொல்றாங்க? இது ஒரு செக்யூலரிச கண்ட்ரி, எல்லா மதங்களுமே எங்களுக்கு வேணும், எல்லா மதங்களையும் அனுசரிச்சுதான் போவோம்னு சொன்னதுக்கு அப்புறம் இந்தியாவும் அப்படிதான்.
சரி. அப்படின்னு சொல்லப்படுது. ஆமா. இங்க இருந்து ஆயில் போகிறது இல்ல, அங்க வெஜிடபிள்ஸ் போகிறது இல்ல. ஒரு நாளைக்கு 2000 ட்ரக் போயிட்டு இருந்தது இந்தியாவில இருந்து நேபாளத்துக்கு. எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. ஏன் சார், எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அங்க வந்து வன்முறையில பல காரணங்கள் இருக்குன்னா அதுல ஒரு காரணம் இதுவா கூட இருக்க கூடாதான்னு எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. மேபி இல்லங்க, எப்படிங்க அதை ஒழிக்க போறீங்க இப்ப? அதெல்லாம் விடுங்க. இப்ப மணிப்பூர் எங்க ஜி எப்படி காப்பாத்தினாரு அதே மாதிரி நேபாளையும் காப்பாத்துவாரு கண்டிப்பா. கேமரா ஆஃப் பண்ணு தம்பி, கொஞ்சம் வெளில போங்க, தயவு செய்து போங்க, எனக்கு எரிச்சலா ஆகுது. சரி, தயவு செய்து போங்க. போயிட்டு பத்தி எரியுது மறுபடியும். போங்க, தயவு செய்து வெளியே போயிருங்க. மறுபடியும் இந்த ராணுவத்தோட இதெல்லாம் அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க மணிப்பூர்ல. என்னதான் நடக்குதுன்னே தெரியல. இன்றைய விவாத நிகழ்ச்சியில் கெஸ்ட் பாதியிலே தெரிச்சு ஓடியதால் இன்றைய நிகழ்ச்சியை நம்ம பாதியிலே நிறுத்தி கொள்கிறோம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.